சகோதரர் ஜே.கே. நாகராஜ் சொன்னார், நம்முடைய முதலமைச்சருக்கு பயம் வந்து விட்டது, அதனால 234 தொகுதியிலும் வெல்லுவார் அப்படின்னு சொல்றாரு. முதலமைச்சருக்கு பயம், பதற்றம் ரெண்டும் வந்து இந்த பயம் தான் வந்து 234 ஒரு டார்கெட் அதிகப்படுத்துறாரு. 234 தொகுதியிலும் வெல்வது என்று சொல்வது பயம் அப்படின்னு சொன்னா பெரிய பயம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மோடிக்கும் அமித்ஷாவுக்கும். இவங்க ரெண்டு பேரும் தான் பெரிய அச்சம் கொண்டவர்கள். ஏன் தெரியுமா? 400 சீட்டு ஜெயிப்போம் போன நாடாளுமன்ற தேர்தல். அதுக்கு பேர் என்ன? இவர் 200 சீட்டு ஜெயிப்போம்னு சொன்னா பயம், 400 சீட்டு ஜெயிப்போம்னு சொன்னா நாடாளுமன்ற தேர்தல் அது வீரமா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி. 550க்கு மேல வாக்குறுதி கொடுத்தாரு. எத்தனை வாக்குறுதி நிறைவேற்றினார்? ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதுமா? என்னதான் நிறைவேற்றிட்டாங்கன்னு அருமை சகோதரர் ஜி.கே. நாகராஜும் நான் முதல்வன் என்ற ஒரு திட்டத்தில் யூபிஎஸ்சி தேர்வுல தமிழ்நாடு அரசு முழுக்க செலவழித்து அவர்களுக்கு முழுக்க பயிற்சி அளித்து 50 பேர் இந்திய அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். எடப்பாடி பழனிசாமி இந்த சாதனை ஒண்ணு சொல்லுங்க. தமிழ்நாட்டிலிருந்து முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்ற மாணவன் சாமானிய குடும்பத்திலிருந்து வந்தவர். அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டம் 171 பட்டியல் சமூக மாணவர்கள் பல்வேறு உலக நாடுகளினுடைய பல்கலைக்கழகங்களில் பயின்று கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாடு அரசுடைய முழுமையான நிதி உதவியில். நான் இப்படி அடிக்கிறேன் சார், நான் ஒரு 10 நலத்திட்டங்களை அடிக்கிறேன் சார். ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பினர் குறைச்சார். ஆவின் பால் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பினர் குறைச்சார். அனைத்து சாதனைகளும் அர்ச்சகராக்கினார். எழுவர் விடுதலை சொல்லியிருந்தோம், சாத்தியப்படுத்தினோம். இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை சாத்தியப்பட்டிருக்கிறது. இந்த அரசு நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், கட்டணமில்லா மகளிர் பேருந்து, அயலக அம்பேத்கர் படிப்பு திட்டம், சென்னையில மிக பிரம்மாண்டமாக ஒரு கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை, மதுரையில பிரம்மாண்டமான நூலகம், மாவட்டம் தோறும் டைடல் பார்க், நியோ டைடல் பார்க்ஸ், மெட்ரோ ரயில் திட்டத்தை முடிச்சு கொடுத்தாங்க. 9.69 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டில். இன்னைக்கு வந்து மின்னணு சாதனங்களுடைய உற்பத்தியில இந்தியாவில் தமிழ்நாடு தான் முதலிடம். இவ்வளவு பண்ணிட்டாங்கல்ல. தமிழ்நாட்டுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் பார்க்கிற நேர்கள் பலன் பெற மாதிரி ஒரு 5 திட்டத்தை, இது மாதிரி ஒரு 10 திட்டத்தை, நான் இன்னும் 10 கூட அடுக்குவேன், நேரமின்மை காரணமா நிப்பாட்டிருக்கேன். ஒரு 10 திட்டத்தை ஒன்றிய அரசு கொடுத்த திட்டத்தை சொல்லுங்க. வேற எங்கடா வரணும்? வேற வரதுக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்க வாஞ்சா உடனே சொன்னதுக்கு லாப சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? வந்துட்டல வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. பகல்காம்ல துப்பாக்கியால் சுட்டப்பட்டவருடைய உடல் சென்னை வருகிறது. நயினா நாகேந்திரன் அவர்கள் போய் அஞ்சலி செலுத்துறாங்க. திமுகவில் இருந்து ஒரு அடிமட்ட தொண்டன் கூட போய் ஒரு அஞ்சலி செலுத்தலைங்க. என்ன ஒரு பிரிவினைவாதம் பாருங்க அவங்களுக்கு. பகல்காம் தாக்குதல் நடத்தப்பட்ட உடனேயே தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்று சொன்னார், ஒன்றிய அரசோடு நாங்கள் முழுமையாக நிற்கிறோம். ஒன்றிய அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தமிழ்நாடு அரசு முழு ஒத்துழைப்பு தரும் என்று திட்ட தெளிவாக சொன்னார். அங்கே பாதிக்கப்பட்டவர்களை தமிழ்நாட்டிற்கு அழைத்து வருவதற்காக ஒரு குழு நியமிக்கப்பட்டு மரியாதைக்குரிய நாடாளுமன்ற மாநிலங்கள் உறுப்பினர் திரு திருச்சி சிவா அவர்கள் தலைமையில் டெல்லியில் இருந்து அவர்கள் எல்லாம் பத்திரமாக அழைத்து வந்தார்கள். முழு ஆதரவை தருவோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சவுதியில் இருந்து உடனடியாக திரும்பி வந்தார். மகிழ்ச்சி, வரவேற்பு, வாழ்த்துக்கள். அந்தவர் பெஹல்காம் சென்றாரா? நேராக பீகார் வந்தார். பேசுனா நிறைய பேசலாம். எங்க ஐயாவுடைய புள்ள செல்லத்துற வந்துட்டாரா? ஏய், ஒரு சிங்கத்தை ஒரு சிறுத்தை நோக்கி பார்த்துட்டேடா. செல்லத்துற மதுரை போயிட்டாருனே, வரதுக்கு 4 நாளாகுமானே. போயிட்டாரா? நீ க்ளோஸ்ல 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு இவங்க வின் பண்ணிடுவாங்களாம். 5 வருஷத்துல இவருக்கு ஆன்டி இன்கம்பன்சி ஃபார்ம் ஆயிடுமா? என்ன லாஜிக்? திமுகவுக்கு அப்படி ஒரு வரலாறே இல்ல. இரண்டாவது என்ன சார் சொன்னாங்க? சார் என்ன சொன்னாங்க? ஸ்டாலினுக்கு ஜாதகம் சரியில்லை, அவர் எல்லா கட்டத்தையும் அலசி ஆராய்ந்து பார்த்தாச்சுன்னு அருமை ஐயா மரியாதைக்குரிய ஹெச் ராஜா சொன்னார். எல்லாரும் தான் சொன்னாங்க. யார் சொல்லல? எடப்பாடி பழனிசாமி சொன்னார், ஓபிஎஸ் சொன்னார், டிடிவி தினகரன் சொன்னார். எல்லாரும் மக்களை பார்க்கல, எல்லாரும் ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க, ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க, போய் ஜாதகம் பார்த்திருக்காங்க. அதுவும் அவங்க ஜாதகத்தை பார்க்கல, ஸ்டாலின் ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்து பார்த்துட்டே இருக்காங்க. இவர் ஜெயிப்பாரா மாட்டாராஜ் எல்லா ஜோசியக்காரனும் ஏமாத்திருக்காங்க. ஆனா ஒண்ணுங்க, என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஜோசியக்காரன் இவன் கண்ணுல பட்டா செத்தான் ஜோசியக்காரன். என்ன சொல்லிக்கிறாங்க? ஸ்டாலின் ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லிக்கிறாங்க எல்லா ஜோதிடர்களும். அத்தனை ஜோதிடர்களும் ஸ்டாலின் ஜெயிக்க மாட்டாரு. ஜோசியர் அந்த பிரசாந்த் கிஷோரே வந்து பீகார்ல வெல்ல முடியாம தான் இருக்கிறார். பிரசாந்த் கிஷோர் அல்ல பிரச்சனை, நல்லா இருக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ள அணிக்கு அதெல்லாம் கூடுதலா ஒரு சப்போர்ட். அவ்வளவுதான். பிரசாந்த் கிஷோர் ஐடியா வாங்கிச்சா வாங்கலையா? அதான் கேள்வி. ஒரே வார்த்தை, பிரசாந்த் கிஷோர் ஐடியா வாங்கி உங்களை ஜெயிக்க சொல்லுங்க, நான் சேலஞ்ச் பண்றேன். பிரசாந்த் கிஷோர் ஐடியா வாங்கி உங்களை ஜெயிக்க சொல்லுங்க, நான் சேலஞ்ச் பண்றேன். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ.